ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசு இன்றைக்கி என்ன எபிசோட்னு கேட்கலாமா? இன்றைக்கி ஒரு சாங், இந்த எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாங் மட்டும்தான் ஞாபகம் வரும். மாட்டிக்கினாரு ஒருத்தர், அந்த சாங் தான். அவ்வளோ நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடு, பாருங்கள். அந்த டைனிங் டேபிள் எடுத்து வந்து ஹாலில் போட்டுட்டான். என்ன முத்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. ஒரு குற்றவாளி சிக்கிட்டான். இல்லைப்பா, ஒரு குற்றவாளி இல்லை, 2 பேர்ப்பா சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன ஒன்றும் புரியலை அப்படின்னு. முத்து பைத்தியம் பிடிச்சிச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பைத்தியம் பிடிக்கும் பாருங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஏன் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறான். பிடிக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா சுற்றி வச்சு பேசிகிட்டு இருக்கா, சீக்கிரம் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 30 வருஷமாக உழைச்ச காசை ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு கதை மாதிரி சொல்கிறான். எனக்கு இதெல்லாம் கேட்க டைம் இல்லை, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு மனோஜோட கையை கெட்டியமாக பிடிச்சிட்ருக்கான். என்ன தான் நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ரவி பக்கத்தில் வந்து என்ன தான் ஆச்சு, இந்த பக்கம் நான் பிடிச்சிக்கிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறமா 30 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனாலும் அந்த திருட மாட்டிக்கிட்டான். அந்த ஜீவா திருப்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்கன்னா பிடிக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி அந்த பணம் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இவன் கையில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இல்லை இவன் பொய் சொல்கிறான், எனக்கு வந்து பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரோகிணி வராங்க. என்ன இவர் தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்ட்டி அங்கிள் நீங்கள் பாருங்கள், இப்போ மனோஜை குறை சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவும் இந்த மாதிரி நிற்க வச்சிட்ருக்காரு குற்றவாளி மாதிரி. நாங்கள் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. அப்புறம் ஜீவா நீங்கள் வாங்க உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் அப்படியே ஷாக்காக வெளியே பார்ப்பாங்க. அவங்க 2 பேர் மூஞ்சி மட்டும் பாருங்கள், ரோகிணி மனோஜ் மூஞ்சி மட்டும். அப்புறம் எல்லோரும் பார்த்துட்டு அந்த பொண்ணு உள்ளே வருவாங்க. மெதுவாக வந்துட்டு உண்மையெல்லாம் சொல்லுவான். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வந்து காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் இந்த பேப்பரும் காமிப்பா. சாட்சி கையெழுத்து முத்து தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன்ப்பா போட்ட அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை கேட்பாரு. ஆல்ரெடி இவர் எங்கள் காரில் வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், நான் கனடாலேருந்து வந்தேன், எங்கே நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஒரு சைன் மட்டும் போடுறீங்களான்னு இவங்க கேட்டாங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் தெரியாது, தெரிஞ்சதை அப்போயே அவன் மாட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன பணம் மனோஜ்க்கு வந்தது, அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்து காமிப்பா. எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் பேசுவாங்க. சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஜீவா வந்து இவனுக்கு வந்து இவ்வளோ மூளைலாம் இல்லை, இது எல்லாமே ரோகிணி தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. முத்து ரொம்ப நல்லவங்க, அப்படி இவங்களுக்காக தான் நான் வந்தேன் இந்த வீட்டுக்கு அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா ஜீவா. திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு போவான் நல்லா. அதுக்கப்புறம் ஸ்ருதி சொல்லுவாள், நீங்கள் எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்க்குறீங்க, படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க, நடந்துக்கிறீங்க சி அப்படின்ட்டு சொல்லுவாள். ரோகிணி வாயே திறக்க மாட்டா, தலையை கீழே குனிஞ்சு போட்டுருவா. அதுக்கப்புறமா மனோஜ் கூப்பிடுவா விஜயா. என்ன நீ பண்ணியிருக்கிற, உன்னை எவ்வளோ படிக்க வச்சு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ணுற, அப்பாவோட பணத்தை எடுத்து நீயே ஓப்பன் பண்ணிவிட்டு மாமனார் பணம்னு சொல்கிற, உனக்கே அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி, நான் எதுவும் பண்ணல, எல்லாமே ரோகிணி தான் ஐடியா கொடுத்தா அப்படின்னு சொல்லிடுவான் மனோஜ். அதுக்கப்புறம் அவள் பூவா கிட்ட விசாரிக்கிறதுக்காக. இன்றைக்கோட எபிசோட் இப்படி தான் போச்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான எபிசோட் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.